இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்க யாரா? நான் தேவதை. என்னது? உங்களெல்லாம் நாங்க கூப்பிடவே இல்லையே, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ இப்படி குறுக்க பேசுறது தப்பு. சுமாரு. தேவதை தேவதை அது காட்ஸ் அண்ட் மெசேஜர். ரெண்டு காதலர்கள் பிரியறாங்க. நான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். ஒண்ணு சேர்க்க போறீங்களா? தேவதைங்க புர்கால கூட வருவாங்களா என்ன? புர்கால தான் வருவேன். பாக்குறீங்களா? ஹலோ ஆயுஷ், நீயா? ஆயுஷ், ஆயுஷ், நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இப்படி? இந்த தூதுவன் அண்ணிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். அப்படின்னா அப்படின்னா லக்ஷ்மி அண்ணிய நான் கடத்த போறேன். கமிங் 2 minutes. ஆயுஷ், நீ வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. இப்பவே தேங்க்ஸ் சொல்லாத. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆயுஷ், என்ன வேலை? நான் இங்க இருந்து எங்கேயும் வரதா இல்ல. அதான் நான் சொல்லிட்டேன்ல. தெரியும். அட கடவுளே, இந்த ஆயுஷ் வர ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இவனாலேயே கமலியோட கல்யாணத்துல தடங்கள் வந்துடக்கூடாது. இல்ல இல்ல, நீ நீ வந்து இங்க பாரு. உனக்கு உனக்கு தெரியும்ல நான் உன் கூட வரமாட்டேன்னு. அப்புறம் எதுக்காக நீ வந்த? பாட்டி தான் சொல்லுவாங்க, நம்பிக்கைங்கிற எல்லா கதவும் மூடி இருந்தாலும் கடவுள் நமக்காக ஏதாவது ஒரு கதவை திறந்து வைப்பாராம். அப்படின்னா வேற வழி. இப்போ யாருக்காக வேற வழி? அட, உங்களுக்காக தான். அண்ணிமா, அது என்னன்னா, நீங்க என் பேச்ச கேட்கலனா நான் என்ன பண்ண கூடாதோ அதை தான் பண்ண வேண்டி வரும். அப்படி நீ என்ன பண்ணுவ? வேற என்ன? வேற வழிதான். அண்ணிமா, யாரு? கடவுளே, சித்தியோட ரிங்டோன் மாதிரி இருக்கு. சித்தி அப்படின்னா வெளியே இருக்காங்க. அக்கா ரெடி ஆயிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தி மட்டும் இவரை பாத்தாங்கன்னா ஆயுஷ் ஒதான் வாங்குவான். சித்தி கண்டிப்பா அடிப்பாங்க. இல்ல சித்தி கிடையாது, பல்வேந்தர் அடிப்பான். ரவுடிங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கான், தடங்கல் பண்ண யார் வந்தாலும் கை கால உடைக்க சொல்லிருக்கான், அடிக்க சொல்லிருக்கான். ஏய், வாயை மூடு. என்ன பயமுறுத்துறியா? இங்க பாரு, என் உடம்ப பாரு, நான் எப்படி இருக்க பாரு. ஐயோ, பேசாத. ஷோ, இந்த பொண்ணு இருக்காளே, என்னாச்சு நேஹா? கால் மேல கால் போடுற. அதான் கம்மாயிட்டு இருக்கேன்ல, அமைதியா இரு. எனக்கு தெரிஞ்சு சித்தி போயிட்டாங்க. தப்பிச்சிட்டேன். அது சரி, என்ன நீ சொல்ல? வாய் மூடுங்க. இதுக்கு மேல விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஆயுஷ், இங்க பாரு, நான் கடைசி தடவையா சொல்றேன், நான் எங்கேயும் வரமாட்டேன். எந்த கதவு, எந்த விண்டோ, ஏன் 3வது 4வது வழி கூட எனக்கு இருக்கலாம். ஆனா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். கண்டிப்பா? ஆமா. அப்படின்னா சரி, என்ன பண்ண முடியும்? நடக்கிறத தடுக்கவா முடியும்? இதான் உங்களோட முடிவுனா அப்படியே இருக்கட்டுமே. பாய் பாய்.